பார்வையாளர்களை வரவேற்கிறோம். நீங்கள் தற்போது பழைய சுருண்ட பாதையை விட்டுவிட்டு மறக்கப்பட்ட நினைவுகளுடன் ஏறி இறங்கும் பரந்த அலைகளின் நெஞ்சுக்குள் மூழ்கும் ஜகத்திற்குள் காலடி வைத்து விட்டீர்கள். இங்கு நீங்கள் சாதாரணமாகச் செல்கின்றீர்கள் என்று நினைக்காதீர்கள். இது ஒரு திரும்பிச் செல்லும் பயணம். இது மறந்து போன ஓர் அழைப்பை மறுபடியும் கேட்கும் ஓர் அழுத்தமான தருணம். இங்கு பெருக்கெடுக்கும் நீர்ப்பெருக்கு ஒருபோதும் நிற்காது. இது மறைந்த பேரரசுகளின் மீது கடந்து ஓடுகிறது. பிளந்த பூமியின் எலும்புகளினூடே அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது. உங்கள் இரத்தத்தில் ஊறியிருக்கும் நினைவுகளை மீண்டும் உயிர்த்தெழும்பச் செய்கிறது. இது ஒரு அமைதியான அழைப்பு. நீங்கள் யார் என்பதற்காக அல்ல, நீங்கள் யாராக இருந்தீர்கள் என்பதற்காக, மற்றும் மீண்டும் யாராக வேண்டும் என்பதற்காக. இந்த பயணம் இலகுவாக உருவாக்கப்படவில்லை. இது காற்றில் உருவான கனவல்ல. ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு படமும் மறைந்த உலகங்களின் நூலகங்களிலிருந்து மீட்டெடுக்கப்படுகிறது. சிதைந்த நட்சத்திரங்களின் சுவாசத்திலிருந்து உயிர் பெறுகிறது. மண்ணின் தூக்கத்தில் உறங்கும் எலும்புகளிலிருந்து எடுத்தெடுக்கப்படுகிறது. இவை எளிதில் கிடைத்தவை அல்ல. இவை இரவுகளை விழிக்க வைத்து குருதியுடன் தேடிய நிமிடங்களின் கனியாய் வடிக்கப்பட்டவை. நாம் வீடியோக்களை உருவாக்கவில்லை. நாம் ஒரு பாலம் கட்டுகிறோம். பண்டைய உலகமும் இன்றைய மனிதரும் இடையே, மேலும் உணர்வும் உடலும் இடையே. உங்கள் உடலில் அந்த சிறு அதிர்வை உணர்கிறீர்களா? அப்பொழுது அறிவீர்கள், நீங்கள் இங்கு ஒரு விருந்தினராக இல்லை. நீங்கள் இதன் ஒரு பகுதி. நீங்கள் நினைவின் ஒரு துளி. இந்த பயணத்தை ஆதரியுங்கள். ஏனெனில் பெருக்கெடுக்கும் வெள்ளம் மீண்டும் எழுகிறது. மற்றும் நாம் ஒன்றாக மறக்காமல் நிலைத்திருப்போம். நாம் ஒன்றாக எழுந்து நிற்போம். நாம் ஒன்றாக நினைவுகளை மீட்டெடுப்போம். வாருங்கள், வீடியோவுக்குள் செல்லலாம். முதலில் இருந்தது நீர் மட்டும். அதற்கு முன் அரசர்களும் இல்லை, கடவுள்களும் இல்லை, பாடல்களும் இல்லை. அதற்கு முன் இருந்தது அழிந்து போன நிசப்தம் மட்டுமே. அந்த நிசப்தம் இவ்வுலகத்தை புதைத்தது. அதில் ஒரு நுண்ணிய அதிர்வு நிலைத்திருந்தது. அது அழியாத ஒரு குரல். பழைய உலகங்களின் சிதைவுகளுக்குள் இன்னும் உயிரோடும் அதிர்வோடும் உறைந்து கிடந்தது. இன்று நாம் மீண்டும் கேட்கப் போகிறோம். இன்று நாம் மீண்டும் அந்த நினைவின் இருண்ட இதயத்திற்குள் மூழ்கப் போகிறோம். முடிவில்லாத வெள்ளம், நகரங்களை முழுவதுமாக விழுங்கிய நீர், கனவுகளுக்கு எதிர்த்த கடவுள்களை மண்ணடக்கிய நீர், நினைவுகளுக்கே மறக்கப்பட்ட கதை சீவிகளை உயிர்த்தெழுப்பிய நீர். இந்த பெருவெள்ளக் கதை எந்த ஓர் மதத்திற்கோ நாட்டிற்கோ சொந்தமானது அல்ல. இது மண்ணின் மூச்சிலும் மனிதனின் எலும்புகளிலும் பதியப்பட்டுள்ளது. மலர்களை தாண்டி கடல்களை கடந்தும் மலைகளை கடந்தும் அதே கூச்சல். நாங்கள் மூழ்கினோம், மீண்டும் எழுந்தோம். ஆனால் ஏன்? சாதாரண புனைகதைதான். பழைய புயல்களின் மாறுபட்ட காயங்களா? அல்லது மாறுபட்ட கண்டங்களில் மாறுபட்ட காலங்களில் இருந்த மனிதர்கள் அதே அதிர்ச்சி, உண்மையை ஓரளவாக ஒலித்தார்களா? முதல் வெள்ளம். கில்கமேஷின் காவியம். மோசே பிறந்ததற்கு முன்பே, பைபிள் எழுதப்படுவதற்கு முன்பே, சமுதாயங்கள் சட்டங்களை இயற்றுவதற்கு முன்பே, மெசொப்பொத்தாமிய நதிக்கரைகளில் ஒரு கதை பிறந்தது. கில்கமேஷின் காவியம். மனித இழிவுகளையும் பேராசையையும் நித்திய வாழ்வு விருப்பத்தையும் பேசும் முதல் வாழ்நாள் கதை. கடவுள்கள் மனிதர்களை அழித்தனர், பாவத்திற்காக அல்ல, அவர்கள் கொடுக்கும் இரைச்சலுக்காக. ஒரு கடவுள் மட்டும், இயா, ஞானத்தின் கடவுள், மனிதனுக்கு இரக்கம் கொண்டான். ஆனால் வெளிப்படையாக கூற முடியவில்லை. சுவரின் வழியாக இரகசியமாக நுனிக்குரலில் கூறினார். ஏனெனில் உண்மையான ஞானம் உரத்த குரலால் இல்லை, அதிர்வாகவே உணரப்படுகிறது. உத்னபிஷ்டிம் கேட்டார். அவர் ஒரு அரக்கை கட்டினார். ஒரு கப்பல் அல்ல, ஒரு சதுரம். சாதாரண கப்பல் அல்ல, புவியின் ஒழுங்கின் குறியீடு. அங்கும் அவர் பராமரித்தார். மனித குடும்பத்தையும் கலைஞர்களையும் விலங்குகளின் மூச்சையும் மரங்களின் விதைகளையும். அந்த வெள்ளம் உலகத்தை மூழ்கடித்தது. 6 நாட்கள், 7 இரவுகள். வானம் உடைந்தது. பூமி இரத்தம் கசியவிட்டது. கடவுள்களே பயந்து ஒளிந்தனர். பிறகு நீர்த்தடி குறைந்தது. அந்த அரக்கம் மலை மீது அமர்ந்தது. உத்னபிஷ்டிமின் முதல் செயல் வெற்றி விழா இல்லை, அகந்தை இல்லை, ஒரு பலிகொடை மட்டுமே. ஒரு புறா, ஒரு சிட்டுக்குருவி, ஒரு காகம், 3 பறவைகள் அனுப்பப்பட்டன.
இறுதியில் காகம் மட்டும் புதிய நிலத்தை கண்டது. இருண்ட காலத்தில்தான் மறுசுழற்சி தொடங்குகிறது. உத்னபிஷ்டிம் நித்திய வாழ்வை பெற்றார், ஆனால் உலகத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட நிலையிலேயே. கில்கமேஷ் உடைந்து கிடந்தான். இறுதியில் உணர்ந்தான், நித்தியத்துவம் உடலில் அல்ல, அது நினைவின் அதிர்வில் என்று. உள்ளே எழும் வெள்ளம், அந்த வெள்ளம் தண்டனை அல்ல, அது ஒரு தகைப்பு பயணம், ஒரு நிகழ்வுகளின் தீர்ப்பு. உண்மையான வெள்ளம் வெளியில் ஏற்படுவதல்ல, இது உள்ளே எழும் மரணமில்லா மாபெரும் மறக்க வேண்டிய ஒன்று. இது நகரங்களை மூழ்கடிப்பதில்லை, மனித ஆவியை மூழ்கடிக்கிறது. இது கட்டிடங்களை இடிக்கவில்லை, நமது அறிவாற்றலை சிதைக்கிறது. ஒவ்வொரு முறையும் நாம் புனிதத்தின் நூல்களை இழந்துவிடும்போது, ஒவ்வொரு முறையும் நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை மறந்துவிடும்போது, அந்த நிசப்தமான வெள்ளம் மீண்டும் எங்கள் மேல் ஏறிக்கொள்கிறது. மனுவை காப்பாற்றிய மீன் ஓர் பக்கத்தில், இந்தியாவின் பண்டைய வேதங்களில் இன்னொரு நினைவோசை. மனு, முதலாவது மனிதன், பவித்திரத்தின் ஊழியர். ஒரு சிறிய மீன், மத்ஸ்யா, விஷ்ணுவின் முதல் அவதாரம், அவருக்கு எச்சரிக்கை செய்தது. வெள்ளம் வருகிறது, உலகை அழிக்க அல்ல, அதை சுத்திகரிக்க. அங்கு தண்டனை இல்லை, அங்கு சுத்தி திருத்தல் மட்டும் இருந்தது. மனு நம்பினார். அவர் ஒரு பெரும் படகை உருவாக்கினார், சுயமாக பிரார்த்தனை செய்து, தியானம் செய்து. பெருந்திரை எழுந்தபோது மத்ஸ்யா பிரம்மாண்டமான ஒரே நட்சத்திரமாக வளர்ந்தார். இரவின் கருங்கடலில் பிரகாசித்தார். மனுவின் படகை அவர் இழுத்துச் சென்றார், புதிய உயிரின் புனிதமான மலைக்குச் செலுத்த. இங்கு நீர் அழிவாக இல்லை, அது மறுபிறவியின் கருப்பை. அழுகையை அமைத்த மனிதன். தீவிர சீன பண்டைய காலங்களில் வெள்ளம் கடவுள்களால் அல்ல, இயற்கையின் மீறக்கூடிய சக்தியால் வந்தது. இந்த வெள்ளத்தில் மனிதர்கள் மீட்கப்படவில்லை, மனிதன் தானாகவே எழ வேண்டும் என்ற தேவையோடு வந்தது. அந்த மனிதன் யூ தி கிரேட். யூ சினற்றி எதிர்த்து போராடவில்லை, அவர் ஆற்றுக்களின் ஓட்டத்தோடு பயணித்தார். அவர் நீரின் மென்மையையும் நிலத்தின் வலிமையையும் புரிந்து கொண்டார். இவ்வுலகில் நீரை விட மென்மையானது எதுவும் இல்லை, ஆனால் நீரை விட கடினமானதையும் உடைத்துவிடக்கூடியது எதுவும் இல்லை. தாவோவின் குரல் இதனை நம் செவிகளில் இன்றும் புலிகிறது. வெற்றியை பெற்றார், ஆனால் கொலைவெறியால் அல்ல, அழுக்கற்ற ஞானத்தால். அவரை உலகம் மன்னராக ஏற்றது, கேள்வியின்றி. ஏனெனில் உண்மையான அரசு முன்னிலை வலிமையில் அல்ல, அது அன்பும் பொறுமையும் தான். உலகம் பாடுகிறதா, மறக்கிறதா? அமெரிக்கா கண்டங்களில் வெள்ளக்கதைகள் மிகவும் கடும் பக்க விளைவுகளுடன் சுமந்துள்ளன. மாயா மக்கள் தோல்வி அடைந்த படைப்புகளின் கதைகளை பேசினர். மண் மனிதர்கள், மரம் மனிதர்கள், அவர்கள் உள்ளார்ந்த ஆவி இல்லாத, பூமியின் பாரத்தை உணர முடியாத உருவங்கள். இதை நோக்கி உலகமே எதிர்த்தது. நதிகள் கிணற்றின, மரங்கள் கொந்தளித்தன, மிருகங்கள் புரண்டன. ஏனெனில் வாழ்க்கை உணர்வற்ற நிலையில் இருக்க முடியாது. ஆவி இல்லாமல் மனிதன் வறண்ட மண்ணே ஆகிறான். ஹோப்பி மக்களின் உண்மை. 4வது உலகம். ஹோப்பி மக்களின் புராணங்களில் நாம் என்று வாழும் இந்த உலகம் 4வது முயற்சி. 3 முறை மனிதர்கள் தோல்வியடைந்தனர். அவர்கள் அறிவை இழந்தனர். அவர்கள் புனித வழியிலிருந்து விலகினர். முதலாக நாம் வெள்ளத்தை எதிர்கொண்டோம், மறுபடியும் மறந்தோம், மீண்டும் விழுந்தோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் மௌனத்துடனும் பொறுமையுடனும் ஒரு சிறிய பாக்கியம் உயிர்த்தது. ஏனெனில் வெள்ளம் வெளியே மட்டுமல்ல, அது உள்ளேயும் எழுகிறது. அட்லாண்டிஸ், மூழ்கிய நிழல். மற்றொரு மூச்சு அட்லாண்டிஸ். பிளேட்டோ கூறினார், அது அழகு, ஞானம் கொண்ட ஒரு நாகரீகம். ஆனால் அவர்களுடைய அகந்தையால் அழிந்தது. அட்லாண்டிஸ் மீது கடவுள்களின் கோபம் இல்லை, அவர்கள் தங்களை தாங்களே அழித்தார்கள். அட்லாண்டிஸ் என்பது ஒரு பழமையான கதை அல்ல, இது ஒரு கண்ணாடி. நாம் பார்த்தால் நம்மையே காணலாம். நம்முள் ஓடும் வெள்ளம். பைபிளிலும் அந்த நதி ஓடிக்கொண்டு வருகிறது. நோவா வெறும் உயிர் பிழைப்பு இல்லை, உள்ளார்ந்த மாற்றம். 40 நாட்கள், 40 இரவுகள், உள்காயங்களை பரிசுத்தப்படுத்தும் ஒளிக்கதிர்கள். வானவில் ஒரு பாலம், கண்களால் காண்பதற்கும் இதயத்தால் உணர்வதற்கும் இடையே, இணைந்ததும் பகிர்ந்ததும். எனோக்கின் புத்தகம் போல் மறைந்த நூல்களில் வெள்ளம் அறுவை சிகிச்சை அல்ல, அழுகிய அறிவை சுத்திகரிப்பது. ஏனெனில் ஒளி ஞானமின்றி இருட்டாக மாறிவிடும். உங்கள் கப்பலை கட்டுங்கள். ஒவ்வொரு வெள்ளமும், ஒவ்வொரு வீழ்ச்சியும், ஒவ்வொரு முடிவும்
அதே அமைதியான அழைப்பை சுமந்திருக்கிறது. மீண்டும் உருவாக்குங்கள், மீண்டும் நினைவு கூறுங்கள், மீண்டும் எழுங்கள். பதிவேற்ற வேண்டிய கேள்வி, அடுத்த வெள்ளம் எப்போது வரும்? அல்ல, நீங்கள் உங்கள் கப்பலை கட்டி வைத்துள்ளீர்களா? நீர் எழும்பும்போது அறிந்தவர்கள் மூழ்க மாட்டார்கள். அவர்கள் தங்கள் கப்பலை கட்டுவார்கள்.